கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜில் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு குழப்பத்தில் ரம்யா நின்றுட்டு இருக்காங்க. யார் இது? தேவையில்லாமல் எதுக்கு நம்ம வாழ்க்கையில் இவ விளாண்டுட்டு இருக்கா? இதை இப்படியே விடக்கூடாது. இவளை உடனே மடக்கி பிடிச்சி எதுக்காக இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவகிட்ட விசாரிச்சே ஆகணும். இல்லாட்டினா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேபினில் உட்காந்து யோசித்த மணிக்கே இருக்காங்க. இவளை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு எப்படியோ ஐஸ்வர்யா வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் வந்துட்டு மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே அடுத்து வந்துட்டு அந்த இடத்துல மீட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வாங்க ரம்யா, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, அதெல்லாம் நிறுத்துங்க. முதல்ல வந்துட்டு நீங்கள் யார்? தேவையில்லாமல் எதுக்கு என்னோட லைஃப்பில் விளாண்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுற எல்லா வேலையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சு எனக்கே வந்துட்டு தேவையில்லாமல் இவ்வளோ பிரச்சனையை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணலை, உங்களுக்கு நல்லதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னது இது நல்லதா? என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கிட்ட என்ன பேச வச்சுருக்கீங்க? முதல்ல நீங்கள் யார்? எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நான் யாருன்னு தெரியணும் அவ்வளோதானே. நீ கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கே, அவங்களோட அண்ணி தான், அந்த வீட்டோட 2வது மருமகளை நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாம் உங்களுக்காண்டி தான், கார்த்தி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். எங்கள் வீட்டில் சுத்தமாக மருமகளுக்கு லாய்க்கே இல்லாத ஒருத்தினா அது அந்த தீபா மட்டும்தான். எங்கள் அத்தை கார்த்திக்காக எப்பேற்பட்ட பொண்ணுங்கள்லாம் பார்த்து வச்சுருந்தாங்க தெரியுமா? எப்பேற்பட்ட அறிவாளி பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் இவ தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சு கார்த்தி வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டா. அவரோட சந்தோஷமே மொத்தமாக போயிடுச்சு. அவரோட வாழ்க்கையில் மறுபடியும் சந்தோஷத்தை உண்டு பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் அத்தை என்னென்ன குவாலிட்டியில் எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் எப்படியாவது கார்த்தியை வந்துட்டு உங்கள் கூட சேர்த்து வச்சா அவர் நல்லா இருப்பார்னு தோணுச்சு. இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் கார்த்தியோட லைஃப்பில் இருந்தால் தான் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அது எனக்காகவே தெரியும். இருந்தாலும் கார்த்தியோட லைஃப் நல்லா இருக்கணும், அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. அந்த தீபா வந்துட்டு ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதவ. கார்த்தியோட லைஃப்ல இருந்து தேவையில்லாமல் அவள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, கார்த்தியோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இதை பண்ணேன். எனக்கு தெரியும் கார்த்தி வந்துட்டு கண்டிப்பாக யாரையும் ஹேட் பண்ண மாட்டார் அப்படின்றதுனால தான் அவர் கொடுத்த மாதிரி லெட்டரை உங்களுக்கு கொடுக்க வச்சு உங்கள் மனசில் ஆசையை வர வச்சேன். மற்றபடி கார்த்தியை வந்துட்டு எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இந்த சடமுனி ஐஸ்வர்யா பேச்சை கேட்டு அந்த ரம்யா வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடி பாவி, என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்க? தீபா வந்துட்டு உன் மேலே எவ்வளோ வந்துட்டு ஒரு நம்பிக்கையாக இருக்கா, அதை விட்டுட்டு இப்படி யோசனை மணிக்கு உட்காந்துட்டு இருக்கேன். அவள் கண்ணத்தோட 4 அப்போ அப்புவியா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் வைஸ் இருக்கு. பட் ரம்யா யோசனை மணிக்கு இல்லை, இது சரிப்பட்டு வருமானு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, கார்த்தி உங்கள் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யா வந்துட்டு மறுபடியும் யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா சொன்னதை யோசித்து பார்க்குறாங்க. முதல்ல வந்துட்டு உனக்கு மாப்பிள்ளை பார்த்தது இவரை தாம்மா, அவங்க பொண்ணு வாக்க வர்றதா இருந்துச்சு. ஆனால் நீ தான் அப்போ கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தே, அதனால தான் உங்களை வர வேணான்னு சொல்லிட்டு அப்படின்றது மாதிரி யோசித்து பார்க்குறாங்க. இந்நேரம் கல்யாணம் ஆயினா கார்த்தி கூட நான் தான் சந்தோஷமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. நம்ம வந்துட்டு எதிர்பார்க்காத ஒன்று தான். தீபாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா இல்லைனா ஐஸ்வர்யா பக்கம் சேர்ந்துருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரம்யா யோசிக்கிற யோசனையை பார்த்தா, ஃப்ரெண்டெல்லாம் என்ன ஃப்ரெண்டு, எனக்கு லவ்வர் தாண்டி முக்கியம் அப்படின்ற மாதிரி கார்த்திக்காக என்ன வேணால் செய்ய துணிஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த அளவுக்கு உட்காந்து மூளையை வந்துட்டு கழுவிட்டு இருக்காங்க. ரம்யாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹிட்லரு அது இதுன்னு ரொம்ப பில்டப் கொடுத்தாங்களா, அதெல்லாம் இதில் சுத்தமாக வேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தீபா வந்துட்டு அவன் ஹஸ்பண்டை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்காக பண்ணுறது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த மண்டக்கோளாறு ஐஸ்வர்யா பேச்சை கேட்டுட்டு இவ சொன்ன மாதிரி பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசனையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த வந்துட்டு பூமும் மாடும் இவங்க ரெண்டு சேர்ந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. கூட அந்த ரியா வேற இருக்குது. எல்லா கலசடைகளும் ஆக மொத்தம் ஒன்று சேர்ந்துருச்சு. மறுபடியும் 3 தேவிகள் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.